அன்பான மக்களே, நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். Friends, ladies and gentlemen, today we are going to see கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரை. அதாவது கத்திரிக்காய் மீன்ஸ் பிரிஞ்சால். கத்திரிக்காய் இஸ் பிரிஞ்சால். பொட்டேட்டோ drumstick. So we are going to do stir fry with masalas. நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்ய போறோம். And here chopped tomato and onion and coriander. Let's start cooking. 1 cup of oil. Two cup of oil. Mustard. உரிதால். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறாங்க இப்போ. So this is உரிதால். உரிதால். Mustard. Little bit of more உரிதால். இன்னும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்காங்க. நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. Tomato and onion, chopped tomato and onion. Next, potato mixed. உருளைக்கிழங்க போட்டாச்சு. சால்ட். உப்பு காட்டுங்க, எவ்வளோ காட்டுக்கிறீங்க? உப்பு, சால்ட் போடுங்க. உப்பு கலந்தாச்சு. ட்ரம்ஸ்டிக் மிக்சிங். முருங்கைக்காயும் கலந்தாச்சு. So the drumstick, potato, onion and tomato all together now mixed along with the salt and oil.
Now brinjal. Brinjal is mixing. கத்திரிக்காய். கத்திரிக்காயை இப்போ பண்றாங்க. டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் மிக்ஸ்ட். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 3½ ஸ்பூன் சில்லி பவுடர் மிக்ஸ். அரைத்து வைத்த மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. So 1/2 spoon of turmeric powder and 3½ spoon of chili powder. But that chili powder is our homemade chili powder. அதாவதுங்க அந்த மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள்ல என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா மிளகு கூட போட்டிருக்கீங்களா இல்ல? மிளகா, தனியா, மிளகு, சீரகம், அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச அந்த மசாலா பொடி. கருவேப்பிலை கேட்டுங்களா? So that chili powder is made by dry chili, pepper and cumin, lentils and curry leaves along with the coriander seed. All together they grinded that masala powder. That is called what we call this chili powder today. The chili powder, turmeric is mixed there, and this brinjal, potato, drumstick, tomato and onion are there. Now the stir fry, the masala fry is getting ready. We have to wait for more minutes. நல்லா இப்போ வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் ஆயிட்டு இருக்கு. 1 glass of water mixed. இப்போ அதில் 1 glass தண்ணியை மட்டும் கலந்துருக்காங்க. முதல்ல தண்ணியெல்லாம் கலக்கல, வெறும் எண்ணெயில போட்டு வதக்குனாங்க. இப்போதான் வந்து 1 glass தண்ணி ஊற்றிருக்காங்க. In the beginning, she didn't mix, my mother not mix the water, only with the oil, the raw vegetables was frying. Now only mixed 1 glass of water. Now another glass, quarter glass is mixed. 1 glass and quarter glass. அதாவது 1.25 glass தண்ணி ஊற்றிருக்காங்க இது வரைக்கும். இருங்க காட்டுங்க. Okay. Now she closed it for some time. Let's wait for few minutes. Now 7 minutes. After 7 minutes, she is opening now. திறந்து பாருங்க. வெந்திருக்கா பாருங்க. The coriander mixing.
லேர்ன் குக்கிங், சமையல் கற்க. ஸோ உங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம இந்திய உணவு செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் தெரியாம இருக்கும். வெளியில ஹோட்டலுங்களில் போனால் கூட அது கிடைக்காது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் அவங்க இது மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம், செய்து சாப்பிடலாம். நீங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா செஞ்சிருவாங்க. சரிங்களா மக்களே? So what I was telling is, even the Indian students who go around the world for working and also for studying purpose, education purpose, and if they want Indian food like this, they are not able to get. So at least weekly once they can cook themselves. If they watch this video, it's very easy. And also other country people, citizens also, if they feel like eating Indian food, you can easily learn from this video. This is கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். That means drumstick, potato, brinjal, masala பொரியல், fry. Brownie. Panna. Here is Brownie saying thanks for watching our channel. Brownie, எல்லாருக்கும் thanks சொல்லு. Brownie. ரெடி ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ த brinjal, drumstick, potato, பொரியல் masala is ready. And here is my mother, 78 years old, nearly 79, and she's telling thanks to everybody. Amma solluma. Thanks எல்லாரும், thanks. எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. நன்றி. எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. எப்படி நீங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. சமையல் கத்துக்கணும். So my mother is telling everybody cook and eat. So she never handled the mic, so that is why not speaking very freely. But anyway, it's nice. Thanks for watching மக்களே. அம்மாவால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பசங்களுக்கெல்லாம் இந்த சமையல் கலையை காட்டுங்க. அவங்களும் ஊருக்கு போகும்போது செஞ்சு சாப்பிடுவாங்க. சரிங்களா? நன்றி. This is our puja room.